என்னுடைய வாழ்க்கையில் நான் முதல் புத்தக கண்காட்சியை என்னுடைய 30வது வயதில் தான் பார்த்தேன். இன்றைக்கு ஒரு 5 வயது குழந்தை ஒரு புத்தகத்தை வாங்கி கொண்டு வந்து என்னிடம் கையெழுத்து பெறுகிற போது, ஒரு புகைப்படம் எடுத்துக் கொள்கிற போது, 5 வயதில் இந்த புத்தக கண்காட்சி என்கிற ஒரு மிகப்பெரிய அனுபவம் அந்த குழந்தைக்கு கிடைக்கிறது. அவர்கள் வளர்கிற போது புத்தகங்களை தேடி இயல்பாக வருவார்கள். ஒரு நல்ல புத்தகங்களை கூட இல்லாத ஊர்களில் கூட பிரம்மாண்டமான புத்தக கண்காட்சிகளை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். மாவட்ட நிர்வாகத்தைச் சேர்ந்த அலுவலர்கள் கிட்டத்தட்ட 1 மாதமாக அதற்கு மேலாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் இருக்கக்கூடிய சிரமங்கள், பிரச்சனைகள் எல்லாம் மிக கடுமையானது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இது ஒரு அறிவினுடைய சர்க்கஸ் கூடாரம். இதற்குள் எல்லா விதமான மாயாஜாலங்களும் நடக்கும், எல்லா விதமான வினோதங்களும் இதற்குள் புரிந்திருக்கின்றன. இந்த ஒரு புத்தக கண்காட்சி முடிகிற போதே அடுத்த வருடம் புத்தக கண்காட்சி எப்போது வரும் என்று நமக்கு உடனே தோன்ற ஆரம்பித்து விடுகிறது. அதைவிட உங்களில் பலர் ஊராக போய் புத்தக கண்காட்சி பார்க்கிற ஆட்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய அறிவினுடைய ஒரு வெளிச்சம். இந்த அரசு அதை இடையறாமல் தொடர்ந்து மேற்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய நீங்களே அதற்கு ஒரு சாட்சி. திராவிடம் எப்படி தமிழை வளர்த்தது? இதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. இதை நீங்கள் ரொம்ப சுலபமாக புரிந்து கொள்ளலாம். நீங்கள் இப்போது பேசுகிற தமிழ், நீங்கள் இப்போது எழுதுகிற தமிழ், நீங்கள் தொலைக்காட்சியில் கேட்கிற தமிழ், பத்திரிகைகள் படிக்கிற தமிழ், இதெல்லாம் 1 நூற்றாண்டிற்கு முன்பு எப்படி இருந்தது என்று பார்த்தாலே உங்களுக்கு தெரிந்துவிடும். இங்கே சிலர் திராவிடத்தையும் தமிழ் உணர்ச்சியையும் நேரெதிராக நிறுத்துகிற வேலைகளை எல்லாம் செய்திருக்கிறார்கள். இல்லை, கடந்த 1 நூற்றாண்டிற்கு மேலாக திராவிட இயக்கம் தான் தமிழை வளர்த்திருக்கிறது என்பதற்கு நூற்றுக்கணக்கான சான்றுகள் இருக்கின்றன. உங்க வீட்டு பத்திரத்தை யாராவது படித்திருக்கிறீர்களா? உங்க வீட்டு பத்திரத்தை கை தூக்கி யாரெல்லாம் படிச்சிருக்கீங்கன்னு. அதை படிச்சா உங்களுக்கு என்னன்னு இன்னைக்கு இருக்க மொழியில இருக்கா? அப்படியே சுழிச்சு சுழிச்சு உள்ள சமஸ்கிருத வார்த்தை, இப்ப பயன்பாட்டில் இல்லாத வார்த்தைகள்லாம் அதுக்குள்ள இருக்கு. நம்ம கஷ்டப்பட்டு நம்ம அதை புரிஞ்சுக்கிறது வந்துட்டு. ஏன் வீட்டு பத்திரங்கள் அத்தகைய ஒரு மொழியில் இருந்தன? அதே மாதிரி நீங்க பழைய சினிமாலாம் பாத்தீங்கன்னா, அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்க சினிமா, அந்த காலத்துல ராஜா ராணி காலத்து படங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்க பேசுறதெல்லாம் இப்ப இருக்க தமிழ் மாதிரியே இருக்காது. இப்ப கணவனை கூப்பிட வேண்டும் என்றால் பிராணநாதா என்று சொல்வார்கள். எந்த அம்மாவாவது புருஷனை வந்து பிராணநாதான்னு கூப்பிடுமா? என்னடா தமிழ்நாட்டுல பிராணநாதாவுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு சின்ன வயசுல ஒரு குழப்பம். நம்ம வீட்டுல எந்த அம்மாவும் தான் வீட்டுக்காரர் பிராணநாதான்னு கூப்பிட்டு பார்த்ததே இல்லையே. இல்லையா இந்த சினிமாவை பத்தி இப்படி பேசுறாங்க, அந்த காலத்துல இப்படி பேசினாங்களா அப்படின்னா தமிழன் எந்த காலத்திலும் அப்படி பேசவில்லை. ஆனால் சினிமா எடுக்கிறவன், கற்றை எழுதுறவன்லாம் சமஸ்கிருதமாக்கப்பட்ட தமிழை பயன்படுத்தினார்கள். 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த பளிங்கு நீரை போல தமிழ் இருந்தது. அவ்வளவு அற்புதமான தூய தமிழ் சொற்கள், பிறமொழி களப்பெற்ற சொற்கள். ஆனால் 12ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு என்ன நடந்தது என்று பார்த்தால், தமிழ்நாட்டிற்குள் நிறைய ஊடுருவல்கள் நடந்தன. படையெடுத்து வந்தார்கள், பல மொழிகளை பேசக்கூடியவர்கள், படையெடுப்பாளர்கள் உள்ளே வந்தார்கள். தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது. நிறைய பிறமொழி சொற்கள் வெள்ளம் போல இங்கே உள்ளே புகுந்தன. தமிழ் தன்னுடைய தனித்தன்மையை இழந்து, வசீகரத்தை இழந்து, அழகை இழந்து கொடூரமான முறையில் இன்றைக்கு நமக்கு ஒரு 3000 வருடம் பழமை கொண்ட இந்த அற்புதமான மொழியை ஒரு 6-7 நூற்றாண்டுகளில் வெளியே இருந்து வந்தவர்கள் மிக கொடூரமாக சிதைத்தார்கள். உண்மையிலேயே தமிழை ஏன் வந்து இந்தியை வந்து எதிர்க்கிறான் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. நிறைய பேர் ஏன் மற்ற லாங்குவேஜ்காரங்க எல்லாம் இந்தியை ஏற்றுக்கிட்டாங்களே, நீங்க மட்டும் ஏன் எதிர்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னு நான் ஒண்ணுதான் சொல்லுவேன். எங்கள் மொழி திரும்ப திரும்ப அழிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வலி வேதனை எங்கள் ஜீன்களில் இருக்கிறது, எங்கள் ரத்தத்தில் இருக்கிறது. உங்களுக்கு இது புரியாது என்று நான் சொல்வேன். ஒரு இனம் தொடர்ந்து அடிமைப்படுகிற போது, அடி வாங்குகிற போது, அந்த அடிமைப்படுதலுடைய காயம் நம்முடைய மனதில் ஆழமாக பதிந்து விடுகிறது. யாராவது நம் மொழி மீது கை வைத்தால், நம் மொழியின் மீது ஊடுருவினால் உடனே ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரியாக்ஷன் வருது. அது பொலிட்டிக்கல் ரியாக்ஷன் கிடையாது, அது ஒரு எத்தனிக் ரியாக்ஷன். நம்முடைய இன உணர்வு என்பது நம்முடைய ஜீன்களில் வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா நீ என்னை தொடர்ந்து அழிச்சிருக்க, நீ என்னை தொடர்ந்து சதைச்சிருக்க. ஒருத்தர் இல்ல, 2 பேர் இல்ல, யார் யாரோ இங்கு வந்தார்கள். நம்முடைய மொழியினுடைய வசீகரத்தை சிதைத்தார்கள். 19ஆம் நூற்றாண்டில் இதற்கு எதிரான ஒரு மிகப்பெரிய போராட்டம் தொடங்குகிறது. வடமொழி நீக்கிய தமிழை மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும் என்று ஒருபுறம் நம்முடைய தனித்தமிழ் இயக்கம் இலக்கியத்திற்குள்
அல்லது நம்முடைய மொழி செம்மைக்குள் எப்படி தமிழை தூய்மைப்படுத்துவது என்கிற போராட்டத்தை நடத்துகிறார்கள். நம்முடைய அசலான தமிழை எப்படி மீட்பது என்பதற்கான பெரும் போராட்டத்தை தொடங்குகிறார்கள். பராசக்தி படம் வருவதற்கு முன்பாக தமிழ் சினிமா எப்படி பேசிக் கொண்டிருந்தது என்பதை நினைத்து பாருங்கள். பராசக்தியில் சிவாஜிக்கு பேசக்கூடிய அந்த வசனங்களை நினைத்து பாருங்கள். எவ்வளவு அற்புதமான, எவ்வளவு தூய சொற்கள். ஓடினால் ஓடினால் வாழ்க்கையில் ஓரத்திற்கே ஓடினால் வாழவிட்டார்களா என் கல்யாணியை என்று கேட்கிற போது ஒவ்வொரு தமிழனுடைய இதயத்திலும் அந்த குரல் ஒலித்தது. ஜாதி சமத்துவம் வேணும், இடஒதுக்கீடு வேணும், பெண்களுக்கு உரிமை வேணும், இதையெல்லாம் நீங்க ஒண்ணு இல்ல, ஒரு கருத்து இருக்கிறது. நீங்கள் ஒரு 3வது மொழி படியுங்கள் நல்லது என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். 3 மொழி அல்ல, 10 மொழி கூட நாங்கள் படிப்போம், எங்களுக்கு தேவைப்பட்டால் படிப்போம். அப்புறம் எது என்னுடைய ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கருவியாக இருந்ததோ அதை வைத்துக் கொண்டு நான் உலகம் முழுக்க போறேன். இந்திய படி படிக்கிறேன். எதுக்கு